வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோடு நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் வாழ்க்கையில் நிறைய சொத்துக்கள் இழந்திருந்தாலும் அந்த சொத்துக்களை மீண்டும் மீட்டெடுத்து விடுவார், முன்னணிக்கு வந்து விடுவார், இழந்தவற்றை எல்லாம் கையகப்படுத்தி விடுவார், அதைவிட அதிகமான சொத்துக்கள் வாங்கி விடுவார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். கால புருஷனுக்கு லக்னமாக இருக்கக்கூடியது மேசம் வீடு. கால புருஷனுக்கு 5வது வீடு பூர்வ புண்ணிய வீடாக இருக்கக்கூடியது. அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு, குலதெய்வார்களை குறிக்கக்கூடிய வீடு, முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய வீடு, உயர் கல்வியை குறிக்கக்கூடிய வீடு, தனத்தை குறிக்கக்கூடிய வீடு, குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு, இப்படி அடிக்கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட 5வது வீடு காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்மம் வீடு. காலபுருஷனுக்கு 9வது வீடு பாக்கியாதிபதி வீடு, யோகாதிபதி வீடு, நல்ல யோகத்தையும் நல்ல பாக்கியத்தையும் உருவக்கூடிய வீடு. காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு வீடு, குருபவனுடைய வீடு. காலபுருஷனுக்கு 11வது வீடு பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய வீடு, பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு, அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு, அபிலாசை நிறைவேற்றக்கூடிய வீடு, அபிலாசை நிறைவேற்றக்கூடிய வீடு, பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய வீடு, பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகரின் அக்கால் அண்ணனை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகருக்கு 2ஆம் தாரம் இருக்கிறதா என்றது குறிக்கக்கூடிய வீடு, லக்னத்திற்கு 11வது வீடு கும்பம் வீடு. இப்படி காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசம், காலபுருஷனுக்கு 5வது வீடான சிம்மம், காலபுருஷனுக்கு 9வது வீடான தனுசு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான மகரம். இந்த 4 வீடுகளில் உங்கள் ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் உங்கள் லக்னம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் ராசி எதுவாக வேண்டும் இருக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் சென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் அது பிரச்சனை இல்லை. இந்த 4 வீடுகளிலும் அதிக கிரகங்கள் 9 கிரகங்களில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் இழந்ததை மீட்டு விடுவார். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.